Happy morning students. இந்த நம்ம லாஸ்ட் கிளாஸில் ஃபுட் சேஃப்டி அண்ட் நியூட்ரிஷன் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த் ஸ்டேட்டஸ், அதாவது ஸ்டேட்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன். அதில் நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த் ஸ்டேட்டஸ் இன் தமிழ்நாட்டில் அந்த நியூட்ரிஷன் அப்படின்றது வந்து என்ன, அதனுடைய ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியத்தினுடைய நிலை என்ன அப்படின்றது தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். நியூட்ரிஷன் பிளேஸ் a crucial role of human health and well-being at the national level despite higher economic growth. Improvements of human development indicators like nutrition levels of the populations have been unacceptably slow. A large number of Indian children are stranded. The substantial number of Indian children and women are underweight, anemic, and suffer from micronutrient deficiencies. To address this concern, the central and state governments have been substantial resources into various health and nutrition schemes and programs like Integrated Child Development Services (ICDS), midday meals, reproductive and child health programs (RCH), and National Rural Health Mission (NRHM). However, an effective scaling up these efforts is required to migrate in incidents of undernutrition in this country. அதாவது மனித ஆரோக்கியம் நல்வாழ்வு அப்படின்னு சொல்லும்போது ஊட்டச்சத்து அப்படின்றது வந்து மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. அதில் மக்கள் தொகையினுடைய அளவு, அதனை பொறுத்து மனிதனுடைய வளர்ச்சி குறியீட்டில் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு வந்து என்னது அந்த ஊட்டச்சத்து அப்படின்றது வந்து கரெக்டாக கிடைக்குதா அப்படின்றது வந்து இல்லை. அப்போ இந்திய குழந்தைகளுடைய வளர்ச்சி குன்றி இருக்கிறார்கள். அவர்களுடைய கணிசமான எண்ணிக்கையில் வந்து குழந்தைகளாக இருக்கட்டும், பெண்களுடைய எடை குறைவாகவும், இரத்த சோகை, நுண்ணூட்டச்சத்து குறைபாடு இதனால் வந்து பாதிக்கப்படுறாங்க. இந்த பிரச்சனையை நீக்குவதற்காக மத்திய சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன திட்டம் எடுத்திருக்காங்க அப்படின்னா, குழந்தை மேம்பாட்டு சேவை இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீசஸ், அதே மாதிரி ரீப்ரொடக்டிவ் அண்ட் சைல்டு ஹெல்த் ப்ரோக்ராம்ஸ், அதாவது குழந்தை மற்றும் சுகாதார திட்டங்கள். இதன் மூலமாக வந்து நாட்டில் ஊட்டச்சத்து குறைவாக இருக்கக்கூடிய இதை வந்து நிகழ்வுகளை தடுப்பதற்கான முயற்சி அப்படின்றது வந்து எடுக்கப்பட்டு வருகிறதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் the 6 years of age children under 6 year of age, pregnant women, lactating mother and adolescent girls, the government of Tamil Nadu successive budget outlays for nutrition and health are highest in the country. The performance of the ICDS scheme and the புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நியூட்ரிஷன் மீல் ப்ரோக்ராம் PTMG or NMP தமிழ்நாடு ஆர் கன்சிடர்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் த கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நுண்ணூட்டச்சத்துன்னு சொல்லும்போது 6 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள், இளம் பருவ பெண்கள் இவருடைய உடல் நலம், ஊட்டச்சத்து நிலைகளில் வந்து குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் வந்து கிளாஸ் அட்டன் பண்ண முன்னோடி பங்கை வந்து கொண்டுள்ளது. ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியத்திற்கான தமிழக அரசின் வரவு செலவு திட்டங்களை வந்து நாட்டிலே வந்து மிக அதிகமாகும். ICDS திட்டம், அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆருடைய சத்துணவு திட்டம், இதெல்லாம் நாட்டின் மிகச்சிறந்த ஒன்றாக கருதப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு பாலிசி ஆஃப் மால் நியூட்ரிஷன் ஃப்ரீ தமிழ்நாடு கைட்ஸ் த ஸ்டேட்ஸ் லாங் term multi-sectoral strategy for eliminating malnutrition. The goal is reducing human malnutrition of all types of the level of best performing countries. In Tamil Nadu, ICDS being implemented through 54,439 child centers and 4,940 mini Anganwadi centers in 434 child development blocks, 47 urban and 2 tribals. இதெல்லாம் வந்து இயங்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது குழந்தைகள்னு சொல்லும்போது மேம்பாட்டு தொகுதிகளில்
47 நகர்ப்புற மற்றும் 2 பழங்குடியினர், 385 கிராமப்புற நகர்ப்புற மக்கள், 54,439 குழந்தை மையங்கள், 49,499 அங்கன்வாடி மையங்கள், 4,940 சிறு அங்கன்வாடி மையங்கள் வந்து இந்த ஐசிடிஎஸ் மூலம் செயல்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய சத்துணவு திட்டத்தின்படி இஸ் கன்சிடர்ட் டு பி த லார்ஜஸ்ட் நூன் மீல் ப்ரோக்ராம் இன் த கண்ட்ரி ஃபார் கம்பேரிங் த மால் நியூட்ரிஷன் அமங் சில்ட்ரன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் குழந்தைகளுக்கிடையே ஊட்டச்சத்து குறைபாட்டை வந்து எதிர்த்து போராடுவதற்கும் தொடக்கப்பள்ளி சேர்க்கையை வந்து அதிகரிப்பதற்கும், அதாவது இன்க்ரீசிங் பிரைமரி ஸ்கூல் என்ரோல்மெண்ட் அண்ட் ரெடியூசிங் ட்ராப் அவுட் ரேட்ஸ். அப்போ இந்த விகிதங்களை வந்து இடைநிற்றல் விகிதங்களை குறைப்பதற்காக நாட்டின் மிகப்பெரிய மதிய உணவு திட்டமாக எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் வந்து கருதப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. In other states in the country have modeled their noon meal program along the lines of Tamil Nadu's pioneering effort. அதாவது இந்த நாட்டின் மிகப்பெரிய மதிய உணவு திட்டமாக கருதப்படுறது நாட்டின் பிற மாநிலங்கள் தமிழகத்தினுடைய முன்னோடி முயற்சிகளின்படி இந்த மதிய உணவு திட்டம் அப்படின்றது வந்து வடிவமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பூஸ்டிங் பீர் குரூப் ஆஃப் என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது சக குழு ஈடுபாடு அப்படின்றது வந்து அதிகரித்தல், பெண் குழந்தைகளை மேம்படுத்துவதற்கும் அதனுடைய மாற்றத்தினை வந்து தூண்டுவதற்கும் வினையூக்கியாக மாறுவதற்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பதுமையர் குழு அப்படின்றது வந்து வலுப்படுத்தும் முயற்சிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி இன்னோவேட்டிங் அப்ரோச்சஸ் வில் பி கன்சிடர்ட் ஃபார் drawing adolescent girls into the program, connecting them with various services and encouraging their participations in activities. A mobile center was rolled for widening the reach of services in 9 districts. அது மட்டும் இல்லாமல் இளம் பருவ பெண்களை திட்டத்திற்கு ஈர்ப்பது, பல்வேறு பணிகளில் அவர்களை வந்து இணைப்பது, அதற்கான செயல்பாடுகளை வந்து ஊக்குவிப்பது போன்ற புதுமையான அணுகுமுறையை வந்து பரிசீலிக்கக்கூடிய மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லும்போது 9 மாவட்டங்களில் இந்த சேவை அப்படின்றது வந்து விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. அதாவது நடமாடும் மொபைல் சென்டர்ஸ், நடமாடும் மையங்கள் அப்படின்றது வந்து உருவாக்கப்படும். டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அண்ட் மானிட்டரிங் ஆஃப் த பதுமையர் கார்டு வில் பி ஃபர்தர் ஸ்ட்ரென்தன். அதாவது பதுமையர் அட்டை அப்படின்றது வழங்கப்பட்டு மேலும் வந்து இந்த கண்காணிப்பு குழு அப்படின்றது வந்து பலப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சம் நியூட்ரிஷன் ப்ரோக்ராம் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லும்போது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நியூட்ரிஷன் மீல் ப்ரோக்ராம், அதுக்கப்புறம் நேஷ்னல் ப்ரோக்ராம் ஆஃப் நியூட்ரிஷன் சப்போர்ட் டு பிரைமரி எஜுகேஷன், ஜென்ரல் ஐசிடிஎஸ் ப்ராஜெக்ட் அண்ட் வேர்ல்ட் பேங்க் அட்ஜஸ்டட் இன்டகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் சர்வீசஸ், பிரதான் மந்திரி கிராமோதயா யோஜனா ஸ்கீம், PMGYS அந்த ஸ்கீமு, தமிழ்நாடு இன்டகிரேட்டட் நியூட்ரிஷன் ப்ரோக்ராம், மிட் டே மீல் ப்ரோக்ராம், இதெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து என்ன இது பண்ணியிருக்காங்கன்னா முக்கியமான திட்டங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் சில ஊட்டச்சத்து திட்டங்கள் அப்படின்றது வந்து அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதில் அந்த புரட்சி தலைவர் நியூட்ரிஷன் மீல் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லும்போது ஜூலை 1, 1982 வந்து நகர்ப்புற பள்ளிகளுக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஓய்வூதியர்களுக்கு 1983, அப்புறம் கர்ப்பிணி பெண்களுக்கு 1995 வந்து இந்த திட்டம் வந்து ஊட்டச்சத்து உணவு திட்டம் அப்படின்றது வந்து அமல்படுத்தப்பட்டது. அதே சமயத்தில் இந்த ஐசிடிஎஸ், அதாவது ஜென்ரல் ப்ராஜெக்ட் வேர்ல்ட் பேங்க் அட்ஜஸ்டட் இன்டகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் சர்வீசஸ் 24 டிஸ்ட்ரிக்ஸில் வந்து 318 வட்டாரங்களில் 1991 வந்து இந்த சேவை அப்படின்றது வந்து ஆரம்பிக்கப்பட்ட ரூரல் பிளாக்ஸ் அண்ட் 19,500 சென்டர்ஸில் வந்து ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மிட் டே மீல் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லும்போது 2 to 14 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு, அதாவது
இந்த திட்டம் வந்து 4426 டிஸ்ட்ரிக்டில் 5.57 crore சைல்டு இன் 4426 பிளாக்ஸில் வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து கவர் பண்ணி செய்யப்பட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த 5.57 கோடி குழந்தைகளை வந்து உள்ளடக்கியது இந்த மதிய உணவு திட்டம் அப்படின்றது வந்து 4426 டிஸ்ட்ரிக்டில் வந்து செயல்பட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழ்நாடு இன்டகிரேட்டட் நியூட்ரிஷன் ப்ரோக்ராம் 1980 ஆரம்பிக்கப்பட்டு 6 to 36 மாத வயதிற்குட்பட்ட குழந்தைகள் வந்து கர்ப்பிணி மற்றும் பாலூட்டு பெண்களுக்கு இங்கே வந்து என்ன செஞ்சுருக்காங்க, இந்த திட்டம் அப்படின்றது வந்து ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் திஸ் லெசன் இஸ் ஓவர். இதில் வந்து நிறைய வந்து என்ன செஞ்சோம், அந்த நியூட்ரிஷன் ஃபுட் செக்யூரிட்டியை பற்றி நம்ம பார்த்தோம். தேங்க்யூ.